வணக்கம். எண் ஒன்றை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாசிப்புக்கு எந்த ஒரு தலைப்பும் இடலை, சரியா? இது உங்களோட தற்காலிக சூழலுக்கு ஏற்றவாறு இந்த வாசிப்பு எப்படி அமையுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. முதலாவது வந்திருக்கக்கூடிய அட்டை சூரிய பகவான் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதே போல் எவ்வளோ தெளிவான நபர்களாக இருந்தாலும் சில குழப்பங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம். இந்த குழப்பங்கள் ரெண்டு விஷயத்துக்காக இருக்கலாம். ஒன்று, ஏதாவது நபர்கள் சார்ந்து இருக்கலாம், இல்லை உங்களோட தொழில் சார்ந்து இருக்கலாம். இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இல்லை இந்த தொழில் செய்யலாமா கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு அவங்களோட கடந்த காலங்களில் ஏதாவது தோல்வி இல்லைன்னா சரிவு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு தொழில் செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு உறவை நம்பி அவங்க ஒரு மனக்கசப்பாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏதாவது காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருந்தாலும் சில நேரங்களில் மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு அந்த உறவு நம்மக்கிட்ட நடந்திருக்கும். அப்படிங்கிறது போல் இங்கே உங்களோட அட்டையை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இப்போ எந்த அவசரமான முடிவுகளும் எடுக்காதீங்க. உங்களோட உள்ளமும் உடலும் ஓய்வு கொடுக்கக்கூடிய நேரம் இது, சரியா? மனதாலேயோ உடலாலேயோ ஏதோ ஒரு சில சிரமங்களை நீங்கள் சந்திச்சிட்ருக்கலாம். கொஞ்சம் அமைதியான பிறகு தெளிவாக சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் 7 என்ற எண் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்புடையதாக இருக்கலாம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. இல்லை 777 பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், 777 பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம். ஸோ பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் எங்கேயோ சில நேரங்களில் மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ஒரு நபர் இடமா இருக்கலாம், இல்லை ஒரு சூழ்நிலை இடமா இருக்கலாம். ரொம்ப தெளிவான நபர் தான், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய இப்போதைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அதை நான் ஒன்றுக்கு 2 முறை பரிசீலனை செய்துட்டு எடுங்க அப்படிங்கிறதான் பிரபஞ்சம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா அந்த கடந்த கால தவறுகளை நீங்கள் மீண்டும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அதே நேரம் உங்கள் மனசில் சில குழப்பங்களும் இருக்குது. அந்த குழப்பங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம மறுபரிசீலனை செய்யலாம். ஸோ இன்னொரு வாட்டி கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பதிலை சொல்கிறேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிரந்தரமான பதில் அப்படின்னு சொன்னேன். இந்த கார்டை ஷஃபில் பண்ணும்போது தான் என்னால் உணர முடியுது, நீங்கள் தற்காலிக தீர்வுக்காக ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த விஷயம் நடந்தால் போதும், இப்போ இந்த பிரச்சனையை நான் சமாளித்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. அப்படின்னா பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இப்போதைக்கு சமாளிக்கிறதுலாம் கிடையாது. நிரந்தரமாக ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோடு நீங்கள் உங்கள் மனசில் வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக போகும் உங்களுக்கு. ஸோ இந்த தற்காலிக தீர்வுங்கிறது சரி வராது. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற விஷயங்கள் சரி வராது. கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு நிரந்தரமான வெற்றி, அது திருமணம் சார்ந்தும் இருக்கலாம், நல்ல உறவு சார்ந்தும் இருக்கலாம், உங்களோட பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம். எது ஒன்றுமே ஒரு சமநிலையோடு நீங்கள் எடுங்க. அதே போல் இறையாற்றலோடு இணைந்து செயல்படுங்க, பிரபஞ்சத்தோடு பேசுங்க. அப்போ உங்கள் மனசில் ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை வரும். அதே போல் உங்களை நீங்கள் எங்கேயுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. சில நேரங்களில் உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பீடு செய்கிறனால ஏதோ ஒன்று கிடைச்சா போதும்பா அப்படிங்கிறது போல் நீங்கள் சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுறீங்க. அது வேண்டாம், ஓகேவா? உங்களோட மதிப்பை நீங்கள் உணருங்க. தலைகணமாகவும் இருக்க வேண்டாம், அதே நேரம் ரொம்ப தாழ்வாகவும் நீங்கள் உங்களை நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எது சரியாக இருக்கும், எது பொருந்தும், நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது ஒரு நியாயமான ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களோட இறைசக்தி அதை உங்ககிட்ட நிறைவேற்றி கொடுக்கும். ஸோ காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, சரியான ஒரு முடிவு தெளிவான கண்ணோட்டத்தில் எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகளாக என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு வாசிப்பு உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தில்லைன்னா தவிர்த்துருங்க. நன்றி. வணக்கம். எண் 2 தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு. இந்த ஒரு வாசிப்புக்கு எந்த ஒரு தலைப்பும் இடலை. ஸோ இது உங்களோட தற்காலிக சூழ்நிலைக்கான ஒரு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தியாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொருந்துதான் பாருங்கள், பொருந்தலைன்னா தவிர்த்துடுங்க, ஓகேவா? ஸோ முதலாவது செய்தி என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு நகரணும்னு பார்க்குறீங்க, ஆனால் நகர முடியல. சில நேரங்களில் மனசு சொல்லுது இதை விட்டுட்டு வெளியில் போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு. இது ஏதாவது நபர்கள் சார்ந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சூழல் சார்ந்து இருக்கலாம். அதே நேரம் அதன் மேலே ஒரு பற்று அப்படி இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பணம் சார்ந்து கூட இருக்கலாம், இல்லை பிடிக்காத வேலை பார்த்துட்ருக்கலாம். ஒரு மனம் போகணும்னு சொல்லுது, ஒரு மனம் போகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களோட அட்டைகள் வந்திருக்கு. ஆனால் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இங்கே நேசத்தை விட உங்களோட தொழில் வளர்ச்சி சார்ந்து நீங்கள் ஒரு படி முன்னுக்கு போங்க அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டைகள் பிடிச்சு பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியுது.
சரியா? ஸோ நீங்கள் காதலில் இருக்கீங்க, இல்லை உறவு சார்ந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க, இல்லை வேலை சார்ந்து இந்த வாசிப்பை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அன்பு சார்ந்து, நேசம் சார்ந்து, நீங்கள் ஏதோ ஒரு பாசத்துக்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். இது எல்லாத்த விட உங்களோட தொழில் வளர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிற மாதிரி என்னால் இங்கே உணர முடியுது. சரியா? ஏன்னா ஒரு நிலையான குடும்பம் அமையணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம், நீங்கள் திருமணம் சார்ந்த நபராக இருக்கலாம், திருமணம் ஆகாத நபர்களாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இங்கே என்னால் பார்க்க முடிகிறது என்னென்னா, ஒரு அமைதியான வீடு வேணும், அழகான நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் வேணும், எதையும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு வேணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். எஸ், இங்கே வரக்கூடிய அட்டைகள் அதை தான் சொல்லுது. ஆனால் பணப்பிரச்சனைங்கிறது தான் பிரதானமாக இருக்குது. ஸோ இந்த பணம் பிரச்சனை தீர்ந்தாலே போதும், மற்றது எல்லாமே தீர்வதற்கான வழிகள் உண்டு. ஸோ உங்களோட தொழில் வளர்ச்சியை நீங்கள் முதல்ல கவனம் கொடுத்து பாருங்க அப்படிங்கிறது தான் உங்கள் முதல் வாசிப்பில் எனக்கு வருது. இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி ஷஃபில் பண்ணி பார்க்கலாம், அதுலேருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வேறு ஏதாவது செய்திகள் சொல்லுதா அப்படின்ட்டு. சரியா? ஸோ முதல்ல நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து உங்களை வலுப்படுத்திக்கோங்க, பொருளாதார சார்ந்து விடுதலையை முதல்ல அடைங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் கொடுக்குற முதல் விஷயமா என்னால் இங்கே பார்க்க முடியுது. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், சில நேரங்களில் நம்ம விரும்பக்கூடியவர்கள்கிட்ட இருந்தே இந்த ஒரு சூழ்நிலை வந்து பிரிவுக்கு காரணமாக இருக்கலாம். ஏதாவது சண்டைகள், சச்சரவுகள், நீங்கள் ரொம்ப உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு சில சண்டைகளோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே சூரியன் வந்திருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்குது. சரியா? ஸோ இப்போ வேலை சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, இப்போதைக்கு ஒரு புரிதல் சரி இல்லை அப்படின்னாலும், உங்களோட தொழில் சார்ந்து நீங்கள் ஒரு வளர்ச்சி அடையும் போது, பொருளாதாரம் சார்ந்து ஒரு விடுதலை பெறும்போது கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். ஸோ ஒரு உயர்தர வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ ஆசைப்படுறீங்க. சரியா? ஸோ இந்த அட்டைகள் பார்க்கும்போது சராசரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் விருப்பப்படலை, நீங்கள் ஒரு யூனிக் பீஸாக இருக்கலாம். அதனால தான் ஏதோ மனசுக்குள்ளே இந்த சராசரி வாழ்க்கைக்கு பதிலாக என்னோடய வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதனால தான் சூரிய பகவான் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட வெளிச்சம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும். அதை நோக்கி உங்களால் நகர முடியுங்கிறது தான் அடுத்து வந்திருக்க கூடிய அட்டை உணர்த்துது. சரியா? ஸோ இந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குங்க. அந்த ஒளியை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையுங்கிறது தான் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ சூப்பராக இருக்குது இந்த அட்டை. நீங்கள் எதை நோக்கி போக்குறீங்க அப்படின்னா, வெளிச்சத்தை நோக்கி தான் பயணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய இடம் வந்து ஒளிமயமான இடம் தான். ஸோ கவலை வேண்டாம். ஓகே, நன்றி.